ஹாய் ஹலோ வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கிறோம். அண்ட் குடு கூட ரொம்ப நல்லா இருக்கிறாங்க. இந்த சண்டே எடுத்த வீடியோ கிடையாது, இது போன வாரம் சண்டே எடுத்த வீடியோ. பார்பிக்யூ லஞ்ச். இன்றைக்கி எனக்கு கிச்சனுக்கு லீவ் கொடுத்த ஒரு சண்டே இது. ஸோ ஸ்ரீதர் தான் இன்றைக்கி வந்து பார்பிக்யூ பண்ண போகிறாரு. வாங்க, நல்ல ஒரு ஃபன்ஃபில்டான ஒரு வீடியோ தான். நல்ல ஜாலியாக ஃபேமிலியோடு நீங்கள் உட்காந்து என்ஜாய் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த சம்மரில் இதுதான் ஃபஸ்ட்டு பார்பிக்யூ. சிக்கன் லெக், சிக்கன் ஸ்ட்ரிப்ஸு, அப்புறம் கொஞ்சம் பர்கரு, டாட்டிலா அதுவும் வாங்கிட்டு வந்தோம். இது வந்துட்டு சம்மர் ஆரம்பித்த ஞாயிற்றுக்கிழமையில இருந்துட்டு ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையாக யோசிக்கிறோம், இன்றைக்கி பண்ணலாம் நாளைக்கு பண்ணலாம். ஆனால் ஏதாச்சும் ஒரு காரணத்தில் வந்துட்டு அப்படியே தள்ளி போயிடும். வாங்கிட்டு வருவோம், திருப்பி அதை சமைக்க முடியாமல் போயிடும். அதனால் இன்றைக்கி தான் அதுக்கு நாள் அமைஞ்சது. ஆமாம், அதில் ஹாஃபு, அதுக்கப்புறம் சின்ன இதில் ஹாஃப் போடணும். ஸோ இதுதான் என்னன்னு தெரியல. இது என்ன பிரெஸ்டா தைஸாமா? அது தைஸ். டீஃப்ராஸ்ட் ஆனதுக்கப்புறம் வந்துட்டு என்னன்னு தெரியல, வாட்டரில் வாஷ் பண்ணதுக்கப்புறம் நூலாக வருது. நூலாக இல்லை, பட் ஆமாம். அப்புறம் அந்த இதை வந்து போட்டுக்கோங்க. திருப்பி அந்த சைடில் நம்ம லெக் பீஸ் வச்சுருக்குறோம். காலையிலேயே மேரினேட் பண்ணி வச்சுட்டோன்னா, ஆக்சுவலாக இது நைட்டே மேரினேட் பண்ணி வைக்கிற பிளானு. ஆனால் நான் தான் இல்லை, எனக்கு காலையில் வீடியோ எடுக்கணும், மேரினேட் பண்ணக்கூடாதுன்ட்டு. ஸோ இப்போ காலையில் பண்ணி வச்சோன்னா நம்ம எப்படியும் ஒரு 12:30 மணி 1 மணிக்கு தானே பண்ணுவோம் இல்லை? டக்குன்னே முடிஞ்சு போயிடும் பார்பிக்யூலாம். போதும். நம்ம ஃப்ரெஷ் ஷ்ரிம்ப் கூட வாங்கிட்டு வந்து பண்ணலாங்க. ஆனால் அது வாங்கி கழுவி எவ்வளோ வேலை இருக்குது. இல்லை, சேர்த்தே போட்டுருங்க எல்லாத்தையும். இன்னும் கொஞ்சம் வேணால் போடுமா? அவங்க ஷ்ரிம்ப் கூட நல்லா சாப்பிடுவாங்களா? சின்ன ஷ்ரிம்ப் வேணால் இன்னும் கொஞ்சம் போடுங்க. ஃபுல்லாக போட்டதாக இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, போட்டுருங்க. அதுக்கு இதுவே ஈஸிங்க. வால்மார்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி கிடைக்கும். ரா ஷ்ரிம்ப், பீல்டு அண்ட் டீவைன்டு டெய்ல் ஆஃப். ஸோ உள்ளே இருக்கிற அந்த நரம்பு எடுத்துருவாங்க, பின்னாடி இருக்கிற டெய்ல் எல்லாத்தையும் எடுத்துருவாங்க. அண்ட் இது ரா ஷ்ரிம்பாக இருக்கணும். இதே மாதிரி குக்டு ஷ்ரிம்பும் வச்சுருப்பாங்க, பீல்டு அண்ட் டீவைன்டு டெய்ல் ஆஃப். இங்கே இருக்கிறவங்க வந்துட்டு அந்த மாதிரி குக்டு ஷ்ரிம்பை ப்ரிஃபர் பண்ணுவாங்க. அதை வந்து லைட்டாக நீங்கள் டீஃப்ராஸ்ட் பண்ணிவிட்டு அதை திருப்பி லைட்டாக கொஞ்சம் சாட்டே பண்ணுவாங்கல்ல, கொஞ்சமாக சாட்டே பண்ணிவிட்டு அது ஒரு நிமிஷம் கூட நம்ம கூட சாட்டே பண்ண மாட்டாங்க, அவ்வளோதான். அப்புறம் அப்படியே குக் பண்ணி சாப்பிடுவாங்க. இது வந்துட்டு ரா ஷ்ரிம்பை தான், ஆனால் நல்லா க்ளீன் பண்ணி நீட்டாக அந்த வாலெல்லாம் பிச்சு கொடுத்துட்டு உள்ளே இருக்கிற அந்த கருப்பு நூலெல்லாம் இருக்கும் இல்லையா, அது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு நல்லா வாஷ் பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ நம்ம இதை வந்துட்டு ஃப்ரீசரில் எத்தனை நாள் வேணாலும் வச்சுக்கலாம். அப்பப்போ நாங்கள் இதுதான் வாங்கிட்டு வந்துக்கிறோம். வேலையும் கம்மி, குயிக்காகவும் வந்துட்டு டீஃப்ராஸ்ட்டும் வந்து ரொம்ப நேரம்லாம் வெயிட் பண்ண வேண்டாம். தண்ணியில் நீங்கள் போட்டிங்கனாலே போதும். கோல்டு வாட்டரில் போட்டாலும் ஒரு 1/2 மணி நேரத்துலேயே டீஃப்ராஸ்ட் ஆயிரும். ரெண்டுத்தையும் இப்போ மேரினேட் பண்ணுறதுக்கா? ஆமாம், மேரினேட் பண்ணிட்டு ஃப்ரிட்ஜில் வச்சா தானே எப்படியும் ஒரு 3-4 hours மேரினேட் பண்ணி வச்சா தான் நல்லா. போன தடவோட வீடியோ இன்றைக்கி காலையில் நான் பார்த்துட்டு இருந்தேன். யாரோ நீங்கள் வந்து வாங்கின பார்பிக்யூ கிரில்லர் வந்துட்டு எங்கே வாங்கினீங்க? காஸ்கோவில் வாங்கினீங்களா, வால்மார்ட்டில் வாங்கினீங்க? நான் தான் மாற்றி போய் மறந்து அதில் காஸ்கோன்னு போட்டேன். ஆக்சுவலி தப்புங்க, நாங்கள் வால்மார்ட்டில் வாங்கினோம். ஸ்ரீதர் வந்துட்டு பிளாக் ஃப்ரைடேயா பர்த்டேக்கா, ஆகஸ்ட் டைமில். ஆமாம் ஆமாம். பட் ஆக்சுவலி எதுக்காண்டி வால்மார்ட்டில் வாங்கினாங்கன்னா, எக்ஸ்பென்சிவாக வாங்குறதுக்கு நம்ம அந்த அளவுக்கு கிரில் பண்ணுறது கொஞ்சம் நல்லா பிராண்டடாக வாங்கிட்டு வைக்கிறதுக்கு. பட் இது கூட நல்ல ரேட்டிங் இருக்குது, நல்லா இருக்கு. பட் ஐ மீன் இதோட எக்ஸ்பென்சிவாக எல்லாமே இருக்குது. எனக்கு இப்போ காஸ்ட் எஃபெக்டிவாக இருக்கணும் போதும். ஏன்னா நம்ம வருஷத்தில் சம்மரில் ஒரு 2 வாட்டி 3 வாட்டி பண்ணுறோம். அதுக்கு போயிட்டு நான் நிறைய டாலர்ஸ் போட்டுட்டு அதுவும் வெளியில தான் இருக்க போகுது, ரஸ்ட் ஆகும், எல்லாமே ஆகும். ஸோ அதுக்கு தான் சரி, ஓகே இது பார்க்கலாம், நம்ம எவ்வளோ நாள் யூஸ் பண்ணலாம். இன்கேஸ் வேண்டாம்னு சொல்லிட்டு வேறு எதாவது வாங்கணும் அப்போ பார்த்துக்கலாம். அதுக்கு தான் இப்போ நார்மல் தான் வாங்கணும், பெரிய எக்ஸ்பென்சிவ் இல்லை. பட் காஸ்கோல நிறைய இருக்குது. காஸ்கோல அந்த இப்போ புதுசாக வந்து கிரிடலோட இருக்குது. எனக்கு அது வாங்கணும்னு அவசியம். என்னது சும்மா கம்பியாக இருக்குமே அதுவா? ஓ, சும்மா பிளெயினாக தவா மாதிரி இருக்கிறதா? ஓ ஆமாம் ஆமாம் ஆமாம். ஓ ஆனால் ஹிபாச்சிலவா? ஆமாம். ஸோ அந்த லெக் பீஸ் அதெல்லாமே நம்ம வந்து ஷாப் ரேட்டில் தான் வாங்கிட்டு வந்திருக்கிறோம். அங்கே தைஸ் தனியாக, அப்புறம் பிரெஸ்ட் போர்ஷன் தனியாக, அந்த மாதிரிலாம் வச்சுருப்பாங்க. ஸோ
ஸோ நமக்கு க்ரில் பண்ணுறதுக்கு எது வேணுமோ நம்ம வாங்கிக்கலாம். ஆனால் இந்த அது என்னது, ஆமாம், அந்த பிரெஸ்ட் போர்ஷன் மட்டும் தயவு செய்து க்ரில் பண்ணுறது கூட வாங்காதீங்க. போன தடவை நம்ம வாங்கிட்டு வந்தோம்ல, ரொம்ப நாராட்டு இருக்கும். பட் ஃபுல் பீஸை வைக்காம அதை ஸ்லைஸ் பண்ணிட்டு அப்பமுமே அப்படிதாம்மா இருந்தது. அகைன்ஸ்ட் த வெயின் நீ கட் பண்ணியாச்சுன்னா பிரச்சனை. அந்த வெயினோடயே கட் பண்ணியாச்சுன்னா, இப்போ இந்த த்ரெட்ஸ் இருக்குதுல்ல, இந்த இதுக்கு அகெயின்ஸ்டாக நீ கட் பண்ணியாச்சுன்னா இந்த மாதிரி நூலாக வரும். அதுக்கு அக்கார்டிங்லி கட் பண்ணியாச்சுன்னா அந்த மாதிரி. இது கூட பரவாயில்லைங்க. ஒரு கதை, ஒரு ஸ்டோரி இருக்குது. நாங்கள் ஒரு ஃப்ரெண்டு ஒருத்தங்க பார்பிக்யூ பார்ட்டிக்குன்னு சொல்லிட்டு இன்வைட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அமெரிக்கன். அப்போ அவங்க வந்து அங்கே பீஃப், போர்க், ஹேம் இது மாதிரி நிறைய வச்சுருக்குறாங்க. ஸோ நாங்கள் அது சாப்பிட மாட்டோமேன்னு சொல்லி எங்களுக்கு சிக்கன் பண்ணி வச்சுருந்தாங்க. ஐயோ, எனக்கு ஒரு மாதிரி புரட்டிக்கிட்டு வந்துருச்சு. அதுவும் யூஸ்வலாகவே இந்த சிக்கன் எல்லாமே நல்ல நீட்டு க்ளீன்டு எல்லாமே ப்ராசஸ்டாகவே அதில் பேக் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ நம்ம இந்தியன் மைண்ட் செட் என்ன பொருள் எதை எடுத்தாலுமே பாக்கெட்லேருந்து நம்ம வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம அதை சமையல் பண்ணுறது இல்லை. இங்கே இருக்கிறவங்க வந்துட்டு அது ஏற்கனவே க்ளீன்டு ப்ராசஸ், திருப்பி எதுக்கு நான் உட்காந்து பண்ணணும்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே அந்த பாக்ஸ்லேருந்து எடுத்தாங்க, அப்படியே கொண்டு போய் கிரில்லில் போட்டாங்க. ஒன்றுமே கிடையாதுங்க அப்படி. அண்ட் அது ரொம்ப டைம் கூட குக் பண்ணல. என்ன, ஒரு லைட்டாக மேலே வந்துட்டு கொஞ்சம் லைட்டாக பேர்ன் ஆகிருந்த மாதிரி இருந்தது. அண்ட் அவங்களும் அதுதான் விரும்பி சாப்பிட்றாங்க. உள்ளே கட் பண்ணி பார்த்தா ரெட்டாகவும் இருக்குது, நாராகவும் இருக்குது. சக்குன்னு சாப்பிடவே முடியல. அவங்க ஆஹா ஓஹோங்கிறாங்க. அப்போ தான் எனக்கு புரிஞ்சுது, ஓ அப்போ இங்கே இருக்கிறவங்க வந்துட்டு அவங்களோட குக்கிங் டைமே அவ்வளோதான். அதுக்கு மேலெலாம் வந்துட்டு கிச்சன்லேயோ இல்லைடா சரி இந்த பார்பிக்யூ முன்னாடியோ நிற்கிறது கிடையாது. அண்ட் மற்ற மீட், அந்த ரெட் மீட்ஸ் எல்லாம் அது இன்னும் சீக்கிரம் குக் ஆகிருமா இருக்கும் இல்லை? அதையுமே இன்னும் ரொம்பலாம் அவங்க எதுவுமே மேரினேட் பண்ணது கூட நான் பார்க்கல, சும்மாவே போடுறாங்க. ஆமாம், ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு ஸ்டைல் ஆஃப் குக்கிங் இருக்குது இல்லை? பாக்கெட் மசாலா கூட, அந்த டாக்கோ மசாலாஸ் கூட இருக்குது, வேணா கூட போட்டுக்கோ. இதுலேயும் மேரினேஷனுக்குமே அது நல்லாயிருக்கும் சிக்கன். ஸோ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, நம்மளோட ரெகுலர் மசாலாஸ், மஞ்சத்தூள், கரம் மசாலா, காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர், அப்புறமா மிளகாத்தூள். வேறு ஏதாச்சும் வேணுமா? ஃபிஷ் மசாலா இருக்குது, மட்டன் மசாலா இருக்குது. எதாவது வேணுமா? சிக்கன் மசாலா கூட இருக்குது. ஃபிஷ் மசாலா போத்தீஸில் இருந்துட்டு ஒன்று வாங்கி கொடுத்து விட்டாங்கல்ல, அது நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குமா. ஆனால் அதை நீங்கள் போட்டிங்கன்னா மிளகாத்தூள் போடக்கூடாது, அது வேணாலும் போட்டுக்கலாம். ஷ்ரிம்புக்கு வேணால் அது வேணால். ஸோ ஷ்ரிம்ப் எல்லாமே இந்த ஸ்கியூவர்ஸில் போட்டு வச்சோன்னா அது வந்து க்ரில் பண்ணுறதுக்கு ஒரு 2 நிமிஷம், 2 to 3 நிமிஷங்க அதுலேயே குக் ஆயிரும். ரொம்ப ஓவர் குக் பண்ணிங்கன்னா நல்லாவே இருக்காது, ரொம்ப சுவி ஆயிரும். ஸோ ஒரு 80% நல்ல குக் ஆகிருக்கணும், மிச்சம் 20% வந்துட்டு க்ரில் ஆன மாதிரி இருக்கும். அப்போ தான் சாப்பிட்றதுக்கு நல்ல ஜூஸியாக இருக்கும். அதுவும் நம்ம வந்துட்டு க்ரில் பண்ணி முடித்த உடனே அந்த ஷ்ரிம்ப் நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா சான்ஸே இல்லைங்க, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இது பார்பிக்யூ இதில் தான் பண்ணணும்னு இல்லை. நீங்கள் வந்து மைக்ரோவேவ் இருந்தாலும் ஓகே, அவன் இருந்தாலும் ஓகே. இது 2ம் இல்லையா, கேஸ் ஸ்டாப்பில் இப்போல்லாம் கிரிடில்ஸ் எல்லாம் கிடைக்குது. இந்தியாவில் எங்கே எல்லா கண்ட்ரீஸ்லேயுமே அந்த மாதிரி கிரிடில் பேன்ஸ் கிடைக்குது, அதை கூட வச்சுக்கலாம். அதுவும் இல்லையா, பிரச்சனையே இல்லை. தோசை கல்லில் கூட இந்த மாதிரி குச்சி கிடைச்சதுன்னா அதில் வந்து நீங்கள் இந்த ஷ்ரிம்ப் எல்லாத்தையும் ஸ்கியூ பண்ணிவிட்டு நீங்கள் லைட்டாக ஒரு போர்ஷன், அதுக்கப்புறம் பின்னாடி பேக் போர்ஷன் ரெண்டுத்தையும் சேர்த்துட்டு ஒரு 2-3 நிமிஷம் குக் பண்ணாலே சூப்பராக இருக்கும். எங்கள் ஊரில் இன்றைக்கி வெதர் எப்படி இருக்குது பாருங்கள். நேற்று இன்றைக்கி 2 நாளுமே நல்ல வெயில் தான் இல்லை? நேற்றுமே செம்ம சூடாக இருந்தது, இலையெல்லாம் விழுந்துருச்சு. அண்ட் பூவெல்லாம் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அவங்கள பாதுகாத்துட்ருக்குறாங்க, அவ்வளோதான். ஸோ ஸ்ரீதர் நேற்றே வந்துட்டு எங்கள் க்ரில் ஃபுல்லாத்தையும் நல்லா நீட்டாக வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறாரு. ஸோ வின்டரில் கூட இந்த பார்பிக்யூ மிஷின் நாங்கள் வந்து வெளியே டெக்கில் தான் நாங்கள் வச்சுருப்போம். என்ன பண்ணுவோன்னா மேலே ஷீட் மாதிரியெல்லாம் போட்டு வச்சுருப்போம். ஸோ ஸ்னோ விழுந்தால் கூட அது மேலே தான் விழுந்துட்டுருக்கோம். அப்பப்போ ஸ்ரீதர் வந்துட்டு எடுத்து க்ளீன் பண்ணுவார்.
பட் வேறு சாய்ஸ் இல்லைங்க. நம்ம வந்து வேணும்னா பேஸ்மெண்ட்டில் கூட கொண்டு போய் வைக்கலாம். ஆனால் ஒன்றும் செய்யாது. நம்ம இந்த மாதிரிலாம் கவர்லாம் போட்டுட்டு நல்லா டைட்டாக ரேப் பண்ணி வச்சுட்டோன்னா என்ன ஸ்னோவோ மழை எது வந்தாலுமே மிஷின் எல்லாம் அதிலெல்லாம் எதுவுமே ஸ்பாயில் ஆகாது. ஏன்னா கொஞ்சம் வெயிட்டாகவும் இருக்கும் இல்லையா, மாற்றி மாற்றி தூக்கி எடுத்துகிட்டு போகிறதுக்கு. ஸோ அது வந்து ஃபஸ்ட்டு ஒரு டெம்பரேச்சருக்கு நம்ம அவன் மாதிரியே தான் ஒரு டெம்பரேச்சருக்கு வந்துட்டு ப்ரீ ஹீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து சிக்கனோ பீஃபோ என்ன மீட் நீங்கள் வந்து மேரினேட் பண்ணி வச்சுருக்கீங்களோ அதை போட்டோன்னா குயிக்காக ஒரு 5 to 6 மினிட்ஸ்க்குள்ளாடியே எல்லாமே குக் ஆயிரும். அண்ட் அது இன்னும் கொஞ்சம் சாஃபன் பண்ணுறதுக்கு திருப்பி வந்து நல்ல குக் ஆகிறதுக்கு, ஏன்னா அந்த கிரில் சூடில் தானே வந்து அது குக் ஆகணும். சூட் பண்ணுறதுக்கு வந்துட்டு மேலே பட்டர் கொஞ்சம் நம்ம அப்ளை பண்ணோன்னா இல்லைன்னா ஆயில் ஸ்ப்ரே பண்ணிட்டு இருந்தோன்னா இன்னும் சாஃப்ட் ஆகும். அண்ட் கிரில் ஆகிறப்பவும் சரி, அதுக்கப்புறம் அந்த சிக்கன் உள்ளாடி நல்லாவும் கரெக்டாகவும் நீட்டாகவும் குக் ஆகும். இன்னும் கொஞ்சம் வைக்கணுமா? இன்னும் கொஞ்சம் நேரம். ஒரு தடவை கூட பட்டர் மேலே க்ரீஸ் பண்ணுங்கள், இல்லைனா எண்ணெய் வேணால் ஸ்ப்ரே பண்ணிக்கோங்க. பட் இட் ஸ்மெல் ஸோ குட் இல்லை? எனக்கு என்னமோ ஆன மாதிரி நல்லா இருக்குமாண்ணா. அண்ட் நான் ஷார்ட்ஸ் வீடியோ போஸ்ட் பண்ணுறப்போ ஒருத்தங்க நீங்கள் கேட்டிருந்தீங்க, இந்த சப்பாத்தி மாதிரி இருக்குது இல்லையா, அது என்னதுன்னீங்க. அது வந்துட்டு டாட்டிலாஸ் கார்ன் ஃப்ளாரில் பண்ணியிருப்பாங்க. இதை இங்கே இருக்கிறவங்க வந்து டாக்கோஸ், அதுக்கப்புறம் வந்து சப்பாத்தி ரோல் வேணும்னா கூட யார் இந்த மாதிரி மாவு பசிச்சுட்டு இருப்பாங்க. கடையிலே ரெடிமேடாக உங்களுக்கு இந்த மாதிரி டாட்டிலாஸ் கிடைக்கும். நிறைய டிஃப்ரெண்ட் இன்க்ரீடியன்ஸ் இருக்கும். ஸோ ஒரு இதில் வந்து கார்ன் ஃப்ளாரில் பண்ணியிருப்பாங்க, ஒரு இதில் வந்துட்டு வீட் ஃப்ளாரில். ஸோ அது நீங்கள் வந்துட்டு உங்களுக்கு என்ன மாதிரி தேவையோ அதை பார்த்து நீங்கள் வாங்கிக்கலாம். சைஸஸ் கூட நிறைய வேரி ஆகும். சின்ன சைஸஸ், பெரிய சைஸஸை, கொஞ்சம் திக்காக இருக்கிற டாட்டிலாஸ் இருக்கும், கொஞ்சம் லைட்டாக இருக்கிறது, அதெல்லாம் நீங்கள் பார்த்து வாங்கிக்கலாம். ஸோ நம்ம ஊரில் கபூஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா, நம்ம வந்து அந்த ஷவர்மாவில் உள்ள ரோல் பண்ணி கொடுப்பாங்கல்ல, அதே தான் இதுவும். சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். வெஜிடேரியன்ஸ் கூட இந்த மாதிரி வெஜ் டாக்கோஸ் எல்லாம், வெஜ் பேட்டிஸ் உங்களுக்கு கிடைக்கும் இல்லையா, அப்போ நீங்கள் வந்து இந்த டாட்டிலாஸ் வாங்கிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வெஜ் மைனீஸ் அது மாதிரிலாம் இருக்கும். உள்ள ரேப் பண்ணி சாப்பிட்டீங்கன்னா சூப்பராக இருக்குங்க. நல்லா சாஃப்டாக இருக்கும். ஒரு 2-3க்கு மேலெலாம் அதுக்கு மேலாம் சாப்பிட முடியாது, பட் நல்லா ஃபில்லிங்காகவே இருக்கும். லேடீஸ்க்கு ரொம்ப சந்தோஷமான விஷயம் என்னென்னா, யாராச்சும் நம்மக்கிட்ட இன்றைக்கி நீ சமையல் பண்ண வேண்டாம், நாங்களே பார்த்துக்குறோம் அப்படின்னாங்கன்னா அதை விட வேறு என்ன வேணும் இல்லையா. இன்றைக்கும் எனக்கு அப்படி ஒரு நாள் தான். கிச்சனுக்கு கம்ப்ளீட்டாக லீவ் கொடுத்தாச்சு. ஸ்ரீதர் காலையிலே என்கிட்ட இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டு, லஞ்சு, டின்னர் எதுவுமே பண்ண வேண்டாம், பிரேக்ஃபாஸ்ட்க்கு மட்டும் சிம்பிளாக ஏதாச்சும் சாப்பிட்டுக்கலாம். லஞ்சுக்கு வந்துட்டு பார்பிக்யூ பண்ணதில் எப்படினாலும் மிச்சம் இருக்கும், அதை நம்ம நைட்டு டின்னருக்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னாரு. ஸோ எனக்கு என்ன வேலை. ஆனால் நம்மளோட லேடிஸ் மைண்ட் செட் என்னென்னா, யார் என்ன வேலை செய்ய வேண்டாம் நாங்கள் பார்த்துக்குறேன்னு சொன்னாலும் நம்மளால் அந்த இடத்துல நிம்மதியாக போய் தூங்க கூட முடியாது இல்லை. மனசுக்குள்ளாடி ஏதாவது ஓடிட்டுருக்கோம், மிச்சம் ஏதாச்சும் ஒரு வேலை இருக்கும், அதை நம்ம முடிக்கலான்னு அந்த டைமாக அதுக்காக நம்ம யூஸ் பண்ணிக்கிடுவோம். பட் இன்றைக்கி எனக்கு அவ்வளோ பெருசாலாம் வேலை ஒன்றும் இல்லை. அதுக்கு முந்தின நாளே லாண்ட்ரி எல்லாம் போட்டாச்சு, துணியெல்லாம் ஆர்கனைஸ் பண்ணியாச்சு. ஸோ என்னோட மீ டைமாக இருந்தது இன்றைக்கி. வச்சுருங்க இல்லை வச்சுருங்க. Hey, good way to go. Turn off the TV. Come. How's it? என்னெல்லாம் இருக்குது? Lettuce. Ranch. Cucumber. Cutter. And vegetables. That's okay. இங்க என்ன இருக்கு? Chicken, and this is chicken legs. Nanma is getting shrimp for us. And there's gonna be shrimp. Ooh, cool. I'm making burritos. Burritos. It's not burritos, it's tacos. Oh, it is taco. I'll make taco. Taco. Amma, enough. That's way too much, Kanna. Way too. Hey, we got the shrimp. Taco. I think I'm the first one. That's enough. I'm the first one who gets to try it. சூடுடா, சூடு இல்லையா? Yeah, I'm the first one who gets to try it. Is it good? Yeah. நல்லா இருக்கா? Ooh.
அப்பா சூடுமா சூடு 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 ஹாட் என்ன டேஸ்டா இருக்குமா நல்லா இருக்குல்ல இது நீ சாப்பிடு அந்த ஒரு ஷ்ரிம்ப் சூடோட சாப்பிட்டு பாருங்கம்மா சூப்பராக இருக்குல்ல சாஃப்டாக இருக்கு ஷ்ரிம்ப் செமையா வெரி குட் I give Manny a pat on the back. I thought you want to give me a kiss. ஸோ லாஸ்ட் சண்டே வந்துட்டு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அந்த நாள் நல்ல ஜாலியாக காலையில் இருந்துச்சுட்டு எந்த வேலையும் செய்யலை நல்ல திருப்தியாக நான் என்னோட டேயாக இருந்துச்சு நான் நல்லா ரெஸ்ட் எடுக்கிறனால ஸோ ஹாப்பியாக இருந்துச்சு ரொம்ப யம்மியான ஒரு லஞ்சு ஃபேமிலியோடு உட்காந்துட்டு ஸ்ரீதர் பண்ணி கொடுத்துட்டு நாங்கள் எல்லாம் திருப்தியாக நல்லா சூடாக சாப்பிட்டு என்ஜாய் பண்ணோம் கொஞ்சம் பேர் நீங்கள் வந்துட்டு இந்த ப்ராடக்டோட லிங்க் அதாச்சும் இந்த க்ரில்லோட லிங்க் கேட்டிருந்தீங்க இல்லையா நீங்கள் திருப்பியும் வந்து இந்த வீடியோவோட மெசேஜில் கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் கமெண்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நான் ஷேர் பண்ணுறேன் அப்படி வேறு ஏதாச்சும் இன்ஸ்டாகிராமில் இல்லைனா ஷார்ட்ஸில் கேட்டவங்களுக்கும் நான் வந்து உங்களுக்கு அந்த லிங்க் வேணால் ஷேர் பண்ணுறேங்க நான் எங்கே வாங்கினேன் ப்ராடக்டோட லிங்க்கை கொடுக்குறேன் நான் இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஒரு ஃபேமிலி லஞ்ச் அவ்வளோதான் இது பட் நிறைய ஹாப்பி மூமெண்ட்ஸ் இருக்குது இல்லையா ஸோ அதுதான் இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்துருக்கீங்க அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் ஷேர் கமெண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நாளைக்கு இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் உங்கள் எல்லோரும் மீட் பண்ணுறேன் பாய்